அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்நெட் பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற இந்த காணொளி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கணக்கு கேள்வி வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை, ஆங்கிலத்துல கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். இந்த கேள்வி நீட் தேர்வுல 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எந்த வெப்பநிலையில் ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் சராசரி இருமடி மூலவேகம் VRMS அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சராசரி இருமடி மூலவேகம் வளிமண்டலத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கு போதுமானதாக இருக்கும்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வளிமண்டலத்திலிருந்து தப்பிக்கிறது பார்க்கலாம். ஆக்சிஜன் மூலக்கூறின் நிறை m = 2.76 × 10⁻26 கிலோகிராம். போல்ட்ஸ்மான் மாறிலி, போல்ட்ஸ்மான் கான்ஸ்டன்ட் படிச்சிருக்கோம். Kb = 1.38 × 10⁻23 ஜூல் கெல்வின் பவர் -1. இப்போதைக்கு 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. முதலாவது 1.254 × 10⁻+4 கெல்வின். எல்லாத்துலயுமே 10⁻+4 கெல்வின் கொடுத்திருக்காங்க. பட் மதிப்பு வேல்யூஸ் செகண்ட் ஆப்ஷன்ல 2.508, மூணாவதுல 5.016, நாலாவதுல 8.360 இப்படி நிறையாக இருக்கிறது. சரியா? இல்ல எது சரியான விடை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேயா? தட்ஸ் இட். ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் சராசரி இருமடி மூலவேகம் வளிமண்டலத்திலிருந்து தப்பிச் செல்ல வேண்டுமானால் VE = VRMS. இதான் கண்டிஷன். அது என்ன சார்? VEன்னு ஒண்ணு படிச்சது இல்லையே, இந்த பாடத்துல படிக்கல. ஈர்ப்பியல் என்று சொல்லக்கூடிய கிராவிடேஷன் இருந்தது இல்லையா, அந்த பாடத்துல நம்ம விடுபடு திசைவேகம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது பூமியினுடைய வளிமண்டலத்திலிருந்து ஒரு பொருள் தப்பிச் செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு திசைவேகம் இருக்க வேண்டும். அதைத்தான் விடுபடு திசைவேகம் VEன்னு சொல்லுவோம். அது மதிப்பு 11.2 × 10⁻+3 மீட்டர்/செகண்ட். இந்த விடுபடு திசை வேகத்தோடு ஆக்சிஜன் மூலக்கூறினுடைய சராசரி இருமடி மூல வேகம் VRMS சொல்றோம் இல்லையா, இது சமமாக இருந்தால்தான் அதுவும் விடுபட்டு போக முடியும், அதாவது தப்பிக்க முடியும். இப்போ VRMS என்பது சராசரி இருமடி மூல வேகம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, √3kT/m. எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்துரு. 3 மட்டும் இல்ல, எல்லாமே சேர்ந்து மொத்தத்துக்கு பிராக்கெட் பண்ணிருக்கிறோம். சரியா? அப்ப இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சார்? அவன் என்ன கேட்டிருக்காங்க, எந்த வெப்பநிலையில், அத T இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். VE = VRMS. என்ன ரெண்டு சமன் சொல்லியாச்சு. = 3kT √3kT/m. இப்ப m என்னது? ஆக்சிஜன் மூலக்கூறின் நிறை. எவ்வளவு சார்? 2.76 × 10⁻26 கிலோகிராம். அடுத்தது Kb என்பது என்ன சார்? போல்ட்ஸ்மேன் மாறிலி. அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.38 × 10⁻23 ஜூல் பெர் கெல்வின். மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க? மூணாவது அதாவது ஏற்கனவே சொல்லிட்டோம், VE = VRMS √3kT எனும் சமன்பாட்டில் மதிப்புகளை பிரதியிட. VE எவ்வளவு? அதுதான் VRMS, ரெண்டும் ஒண்ணுதான். 11.2 × 10⁻+3. இந்த சைடு என்ன சார்? √3 × K எவ்வளவு? அதான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் மாறிலி 1.38 × 10⁻23. T எவ்வளவு? தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை m எவ்வளவு? 2.76 × 10⁻26. இப்ப என்ன செய்யலாம்? நமக்கு T தான் வேணும் இல்லையா, அதனால இருபுறமும் வர்க்கம் காண ஸ்கொயர் எடுத்துறோம். ரெண்டு பக்கம், இந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்தா என்ன சொல்றோம்? RHSல ஸ்கொயர் எடுத்தா ஒண்ணுமே கிடையாது, இந்த சிம்பிள் மட்டும் போயிடும், மற்றெல்லாம் அப்படி இருக்கும். LHSல ஸ்கொயர் எடுத்தா இந்த போட்டிருக்கு இல்லையா, 11.2 × 10⁻+3 the whole square. இங்க ஸ்கொயர் எடுத்தாச்சு, ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. 3 × 1.38 × 10⁻23 × T டிவைடட் பை 2.76 × 10⁻26. நமக்கு என்ன வேணும்? T வேணும். அப்ப என்ன செய்யலாம்? T ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம், மற்ற எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப T = LHSல வச்சுக்கிடுவோம். அப்ப அந்த பக்கம் இருக்கு 11.2 × 11.2 × 10⁻+3 the whole square இருக்கு. மற்ற இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் அந்த சைடு கொண்டு போகுது. இங்க 2.76 எங்க இருக்கு? கீழே இருக்கு. அந்த பக்கம் மேல போயிடும். 2.76 × 10⁻26. இந்த ரெண்டு எங்க இருந்தது? மேல இருக்கு, அதனால அங்க அந்த பக்கம் போகும்போது கீழே வந்துடும். 3 × 1.38 × 10⁻23 -23. இப்ப பாத்தீங்கன்னா
இங்க என்ன இருக்கு 1.38 கிட்டத்தட்ட 1.4ன்னு வச்சுக்கலாமா? அப்ப அதால எடுக்கணும் 14ன்னு வச்சுக்கலாமா? சரி, இங்க என்ன சார் இருக்கு 2.76 இது குத்து மதிப்பா 2.8ன்னு வச்சுக்கலாமா? அப்ப அதால எடுக்கணும் 28ன்னு வச்சுக்கலாமா? அப்ப 1 14 2 14 28. அப்ப இதை அடிச்சா கீழே 1.38 1ன்னு போடணும், 2.6 2ன்னு போடணும். அதான் அப்படி போட்டிருக்கோம். T is equal to 11.2 into 10 power plus 3 the whole square. இந்த வகுத்து போட்டாச்சு 2 இன்ட்டு இங்க என்ன இருக்கு 10 power minus 26, இங்க என்ன இருக்கு 10 power minus 23. அப்போ இது மேல போனா என்ன ஆகும் 10 power plus 23. அப்ப மீதி என்ன இருக்கும் 10 power minus 3. அவ்வளவுதானே? சோ 2.76 divided by 1.38 என்பதை நாம் 2 என்று சுருக்கி விடலாம். 1 14 14 2 14 28. பாக்கி இந்த பவர் வந்து 10 power minus 3 இந்த எப்படின்னு பார்த்தோம். அப்ப கீழே என்ன சார் இருக்கு வெறும் 3 மட்டும் இருக்கு. எல்லாம் கூட்டு போயாச்சு இல்லையா 3. சரியா? இப்போ இந்த 11.2 11 into 11 எவ்வளவு 11ஆம் வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் 121. ஆனா புள்ளி 2 வேற இருக்குல்ல சார். அப்போ இப்போதைக்கு 125 போட்டுக்கோங்க அவ்வளவுதான். சோ 2.125 ஸ்கொயர், அதாவது இப்போ 11.2 ஸ்கொயர் பார்க்கும்போது 125 குத்து மதிப்பாக தான் போட்டிருக்கோம். பரவாயில்ல இருக்கட்டும். சரி, இன்ட்டு 10 power plus 3 the whole square. அப்போ அது ஸ்கொயர் பண்ணும்போது 10 power plus 6. சரியா? அப்போ ஏற்கனவே இங்கே என்ன போட்டிருந்தோம் 2 into 10 power minus 3 divided by 3 போட்டிருந்தோம். அப்போ இங்கே 10 power plus 6 இருக்கு, இங்கே 10 power minus 3 இருக்கு. அப்போ கிளப் பண்ணும்போது என்ன ஆகும் 10 power plus 3 வந்துடும். அப்போ இந்த 2 into 125 250. இந்த பவர் வந்து 10 power plus 3 divided by 3. சரியா? இப்போ 3 கழிச்சா என்ன வரும் 3 24 மீதி 1 10 3 9 அவ்வளோ ஒரு ஸ்டாப். அவ்வளோ மீதி 10 3 9 போயிட்டே இருக்கும். இப்போதைக்கு 83.3 into 10 power plus 3. அப்போ நமக்கு கொடுத்ததுல 1 புள்ளி கொடுத்துருந்தாங்க, 5 புள்ளி கொடுத்துருந்தாங்க, என்னெல்லாம கொடுத்துருக்காங்க. இந்த 8 புள்ளின்னு எது கொடுத்தார்களோ அது சரியான விடை. அப்போ T உடைய மதிப்பு வந்து 8.77 into 10 power plus 4 10 power plus 4 கெல்வின். அது வளிமண்டலத்தில் இருந்து தப்பிப்பதற்கான வெப்பநிலை T is equal to 8.6 into 10 power plus 4 கெல்வின். ஓகேயா? சரி, இது வரைக்கும் இந்த பாடத்துல நம்ம 12 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 7, ரெண்டாவது ரவுண்ட்ல 5. இது ஒரே ஒரு கேள்வி இந்த பாடத்துல வாயுக்களின் இயக்கவியல் கொள்கையில் இருந்து படிப்போம் பார்ப்போம். அதற்கு பிற்பாடு நம்ம என்ன செய்யலாம் வேறு ஒரு பாடத்தில் உள்ள கேள்விகளை பார்க்க தொடங்கலாம். அடுத்த காணொளி வரும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.